ஞானகுரு அவர்கள் ஈஸ்வரப்பற்றை பற்றி உணர்த்தப்படும் பொழுது ஆரம்ப நிலையில் அவர் எமக்கு புரியாத பல வகைகளில் பாஷைகளில் எத்தனை உண்மைகளை உணர்த்துவார். அது மட்டுமல்ல, அவருடைய சங்கீத பாஷையே வித்தியாசமாகவும் இருக்கும். எதையோ பேசுவார், எதையோ சொல்லுவார். பைத்தியம் பிடித்தது போன்றுதான் எனக்கு தெரியும். ஆனால் எல்லாவற்றையும் அவர் தெரிந்திருக்கிறார் என்பது எனக்கு முதலிலே தெரியாது. அவரை பற்றி எனக்கு தெரியவில்லை என்றாலும் அவர் அதை அவருடைய பாஷையிலே எனக்கு அறிய வைக்கின்றார். உதாரணமாக, டெலிபோன் கம்பத்தை கல்லை கொண்டு அடிப்பார். அடித்துக்கொண்டு அந்த லைன், இந்த லைன், இந்த லைன், அந்த லைன் என்று சொல்லிக்கொண்டே வருவார். என்ன கிரகத்தை சொல்லுகின்றாரே, பைத்தியம் போன்று பேசிக் கொண்டிருக்கின்றார் என்று நான் நினைப்பேன். அவர் சொல்வது ஒன்றுமே எனக்கு புரியாது. டேய், மிளகாய் 1,00,000 கோடி கோடி என்று சொல்வார். எல்லா பாஷைகளும் பேசுவார். நான் என்ன சொல்வேன்? கோடி, அதாவது தெலுங்கிலே கோடி என்றால் கோழி. கோழி இங்கே இருக்கிறது சாமி என்பேன். அந்த கோடி இல்லடா, கோடி என்பார். மிளகாய் கோடி, அந்த கோடி, காரம் கோடி, அது இது என்று என்னென்னமோ சொல்லி கோடி கோடி என்று சொல்வார். எனக்கு அர்த்தமே புரியவில்லை. இந்த லைன், அந்த லைன், அந்த லைன், அந்த லைன் என்று சொல்லிக்கொண்டே இருப்பார். ஒன்றும் அர்த்தம் புரியாது. முதலில் இதையெல்லாம் சொல்லி எனக்குள் பதிவு செய்வார். இதையெல்லாம் சொன்ன பிற்பாடு ஒரு நட்சத்திரத்திலிருந்து வெளிப்படும் உணர்வுகள் மற்றொன்றோடு கலந்து இப்படி ஒன்றுடன் ஒன்று கலந்து அது எத்தனை கோடியாக மாறுகின்றது, எத்தனை உணர்வுகளாக மாறுகின்றது, எதன் செயலை அது மாற்றுகின்றது. அப்படி என்றால் அந்த லைன், அதாவது நட்சத்திரத்திலிருந்து மின்னலாக பாயும் பொழுது இந்த உணர்வுகள் எதனுடன் எப்படி சேருகின்றது, உணர்வுகள் எப்படி மாறுகிறது என்ற நிலையை உள் உணர்விலே அதை உணர்த்துகின்றார். முதலிலே சொல்லிவிடுவார், பின் புரிய வைப்பார். அதே போன்றுதான் இப்பொழுது உங்களிடமும் இதை சொல்லி புரிய வைக்கின்றேன். குருநாதர் எனக்குள் எப்படி பதிவு செய்தாரோ அதே போல உங்களிடம் இதை பதிவு செய்கின்றேன். உங்களுடைய சந்தர்ப்பம், உங்களுக்கு நிகழக்கூடிய நிகழ்வுகளில் அது வரும் பொழுதெல்லாம் என் பதிவு செய்த இந்த நினைவுகள் உங்களுக்குள் வரும். காரணம், தீமைகளை அகற்றக்கூடிய சக்தியாக உங்களுக்குள் வர வேண்டும், அது வளர வேண்டும். இந்த உலகம் விஷத்தன்மையாக நஞ்சு கொண்டதாக போய்கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் விஞ்ஞானத்தினால் உருவாக்கப்பட்ட விஷத்தை வெல்லக்கூடிய சக்தி நீங்கள் பெற வேண்டும். உங்களுடைய மூச்சு, உங்களுடைய சொல் பிறரை காக்கும் சக்தியாக பரவ வேண்டும் என்பதற்குத்தான் இதை சொல்வது. இதை நான் பேசுகிறேன் என்று எண்ண வேண்டாம். குருநாதருடைய உணர்வு தான் இங்கே பேசுகின்றது. அந்த உணர்வு தான் உங்களுக்குள் இப்பொழுது பதிவாக்கி கொண்டிருக்கின்றது. இதை நிலைநிறுத்தி பெற வேண்டும் என்று எண்ணினால் உங்களையும் நீங்கள் காக்கின்றீர்கள், இந்த நாட்டையும் காக்கின்றீர்கள், மக்களையும் காக்கின்றீர்கள். அது மட்டுமல்ல, இந்த பூமியையும் காக்கின்றீர்கள். இப்படி பலமுறை லைன் 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 என்று புரியாத உணர்வுகளை சொல்லித்தான் குருநாதர் கண்டுணர்ந்த எல்லாவற்றையும் என் உடலுக்குள் பதிவு செய்தார். குரு வழியில் நான் எதை பதிவு செய்தேனோ அதை மீண்டும் நினைவுபடுத்தி உங்களுக்குள்ளும் இப்பொழுது பதிவாக்குகின்றேன். பதிவு செய்து நினைவாக்கினால், அந்த துருவ நட்சத்திரத்தை எண்ணினால் குருநாதர் எனக்கு உணர்த்தியது அனைத்துமே உங்களுக்குள் நிச்சயம் வரும், வளரும். அது ஏனென்றால் பேருண்மைகளை, அகண்ட அண்டம் எப்படி உருவானது, அது வளர்ச்சி பெற்று பிரபஞ்சங்களாக, சூரிய குடும்பங்களாக, நட்சத்திரங்களாக, கோள்களாக, சூரியனாக எப்படி உருவானது, உருப்பெற்றது என்பதை அகசியின் ஆதியிலே கண்டிருந்தாலும் அதையெல்லாம் உங்களுக்குள் சுருங்கச் சொல்லி அந்த நினைவாற்றலை உங்களுக்கு அந்த அகசியன்பால் செல்லும்படி செய்து அவன் கண்ட மூலங்களை நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், குருநாதர் எனக்கு எந்த அடிப்படையில் சூட்சமமாக உண்மையின் உணர்வுகளை அவருடைய பாஷையில் எனக்கு ஒரு வித்தை போன்று பதிவு செய்து பின் அவருடைய நினைவாற்றலை கொண்டு வரும் பொழுது அந்த உண்மைகளை, தீமையை நீக்கக்கூடிய சக்திகளை, அகஸ்தியின் ஒளியான உணர்வுகளை,
துருவ நட்சத்திரமாக சுழன்று கொண்டிருக்கும் அந்த நிலைகளை சிறுக சிறுக எனக்குள் அதை கூட்டி துருவ நட்சத்திரம் உணவை ஒளியாக மாற்றியது போன்று எனக்கும் அந்த பருவத்தை எப்படி ஏற்படுத்தினாரோ அதை போன்றுதான் உங்களுக்குள்ளும் அவர் சொன்ன உணர்வை அதே ஒளி உங்களுக்குள் எழுப்பி செவிவழி இந்த உணர்ச்சிகளை உந்தும்படி செய்து உங்கள் கண்ணின் நினைவாற்றல் குருநாதர் பால் சென்று அகசியன் பால் சென்று துருவ நட்சத்திரத்தின் பால் சென்றால் அகண்ட அண்டத்தின் பேருண்மைகளையும் அந்த அண்டத்தின் சக்தி இந்த பிண்டத்திற்குள் இயங்கக்கூடிய நிலைகளையும் அண்டத்தின் சக்தி இந்த பிண்டத்திலிருந்தே பேரருள் பேரொழியாக மாற்றிக்கொள்ள முடியும். ஒளியின் சுடராக நீங்கள் பெருக முடியும், பேரானந்த நிலை பெற முடியும் என்பதற்கு குருநாதர் சொன்ன பரிபாஷை அவர் எனக்கு உணர்த்தியதை அந்த நட்சத்திரங்களுடைய பேராற்றல் அதுதான் கோடி 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 என்று சொல்வார். ஆனால் அது உன்னை தேடி தேடி வருகின்றது, நீ அதை நாடி நாடி பெற வேண்டும் என்று சொல்வார். ஆக கோடி கோடி தேடி தேடி நாடி நாடி இப்படி அவருடைய பாஷைகள் அது குரு வழியில் நம்மை தேடி வந்து கொண்டிருக்கின்றது. அதை நாடி நாம் பெற்று இந்த பிறவியிலேயே அவர் எல்லையை, அதாவது குருநாதர் அடைந்த எல்லையை நாமும் அடைய வேண்டும், அவருடைய ஈர்ப்போட்டத்தில் சுழல வேண்டும் என்பதற்கு இதை எமக்கு உணர்த்திய அந்த பேருண்மை உங்களுக்குள்ளும் உணர்த்துகிறேன் என்று ஞானகுரு சொல்லுகின்றார்.